கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போறோம். நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவளுக்கு மேரேஜ் தான் போல. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் மேரேஜ் பண்ணிக்கிற போகிற பையன் வந்து வேற ஒரு பொண்ணு கூட கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினோட நேம் வந்து பெய். அவள் போயிட்டு அங்கே அவன்கிட்ட கணத்தில் அடிச்சுட்டு கேட்குறா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ பண்ணுறதெல்லாம் சரியா, நம்ம இப்போவே பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மோதிரத்தையுமே கழட்டி தூக்கி போட்டு போயிடுறா. அவன் மோதிரம் எடுத்து பின்னாடியே ஓடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் அவள் தலையில் மாட்டியிருக்கதவும் கழட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அங்கே இருக்க பொண்ணுகிட்ட போயிட்டு இதை கொஞ்சம் கழட்டி விட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்புறம் அவங்களுமே கழட்டி கொடுத்துட்றாங்க. அப்போதான் நம்ம ஹீரோவோட என்ட்ரி. நம்ம ஹீரோயின்மே யாருன்னு பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோ வந்துட்டு, என்ன உனக்கு இன்னைக்கு மேரேஜா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ ஹீரோயின், இல்லை எனக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. அப்போது டக்குன்னு நம்ம ஹீரோ கிஸ் பண்ணிடுறா. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் பார்த்தா அவங்க ட்ரூத் ஆர் டேர் கேம் ப்ளே பண்ணியிருப்பாங்க போல். ஸோ அதுக்காக நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணியிருக்கான். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃபியான்ஸே வந்துடுறான். அவன் வந்துட்டு நம்ம ஹீரோவை தெரிஞ்சவ மாதிரியே பேசுகிறான். பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அவனோட பிரதர் தான் போல். அந்த ஜி ஃபேமிலியோட இல்லிகிமேட் சைல்டு தான் நம்ம ஹீரோயினோட ஃபியான்சேவாக இருந்திருக்கான். லீகல் சைல்டு வந்து நம்ம ஹீரோ தான். ஸோ அந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருது. அப்புறம் அவனுமே வந்து திட்டுறான், நீ எப்படி உன்னோட சிஸ்டர் இல்லாமல் இப்படி பண்ணலாம், அது உன்னோட சிஸ்டர் இல்லா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போது ஹீரோ, அதெல்லாம் கிடையாது, இனிமேல் அவள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி அவன் கூட வம்பிழுத்துட்டு இருக்கான். அப்போது அவங்களுக்குமே ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. அங்கே அடிக்கலாம் வந்துடுறாங்க. அப்புறம் ஹீரோயினை காப்பாற்றி அவன் எப்படியோ கூப்பிட்டு போயிடுறான். அப்படி கார் பார்க்கிங்கில் இருக்கப்போ நம்ம ஹீரோயின் பின்னாடியே அவன் போயிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோயின் வீட்டில் இருந்து அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க, நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த ஃபியான்ஸே வந்து வேணான்னு சொல்லியிருப்பேன், நீ எப்படினாலும் அவங்கள திரும்ப மீட் பண்ணி அவங்கள கன்சோல் பண்ணி நீ கன்ஃபார்ம் மேரேஜ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ டக்குன்னு ஃபோனை வாங்கிடுறான். அவன் வாங்கிட்டு, நான் தான் அந்த ஜி ஃபேமிலியோட லீகல் சைல்டு அப்படி இப்படின்னு நிறைய கதையெல்லாம் சொல்லி அப்புறம் ஃபோனையுமே கட் பண்ணிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஹீரோ, நான் வந்து உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டு நான் வரமாட்டேன்னு தான் சொல்லிட்டு இருக்கா. பட் இருந்தாலும் அவள் காரில் ஏறிடுறா. அப்படி அவங்க ஏறி பேசிகிட்டு இருக்கும் போது தான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறான். உண்மையாகவே என்னோட ஃபேஸை உங்களுக்கு எங்கேயும் பார்த்த மாதிரி இல்லையா, என்ன உங்களுக்கு ஞாபகமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. பார்த்தா அவங்க வந்து ஒரு ட்ரைனிங்கில் இருந்தப்போ நம்ம ஹீரோயின் தான் ட்ரைனராக இருந்திருப்பா போல். ஸோ அங்கே நம்ம ஹீரோ ஸ்டூடெண்ட்டாக வந்து சேர்ந்துருக்கான். ஸோ அதை வச்சுட்டு தான் அவன் உங்களுக்கு தெரிலையான்னு கேட்டிருக்கான். அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது, அவன் ஒருத்தங்க இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 2 பேருமே வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ ஹீரோயின், நீ உன் வீட்டுக்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ ஆப்போசிட்டில் இருக்க ரூம் தான் என்னது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அப்புறம் அதுவுமே ஓப்பன் ஆக மாட்டுது. ஸோ நம்ம ஹீரோயின் கிட்ட, ப்ளீஸ் இன்றைக்கி நைட் மட்டும் நான் இங்கே தங்கிக்கிறேனே அப்படின்னு சொல்லி கேட்குறான். பட் நம்ம ஹீரோயின் அலோவ் பண்ண மாட்டா. எனக்கு தெரியும் நீ எல்லாம் பிளான் பண்ணி பண்ணுறேன்னு, உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் அவளும் உள்ளே போயிடுறா. நம்ம ஹீரோ வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஹீரோயின்மே உள்ளே விட்டுடுறா போல். நம்ம ஹீரோயின் வந்து குளிச்சுட்டு இருக்கா. அப்போ ஃபுல்லாக நம்ம ஹீரோ பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கா. ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோவை உள்ளே விட்டதுமே வந்து ஸ்லிப்பர் எடுத்து கொடுத்துருக்கா, இதை போட்டுக்கோன்னு சொல்லிட்டு. அப்புறம் இதுதான் பாத்ரூம், இதுதான் கிச்சன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ்மே பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோயினை வந்து திரும்புகிறப்போ தெரியாமல் நம்ம ஹீரோ மேலே இடிச்சிடுறா. அப்புறம் கீழே விழுற மாதிரி போகவும் நம்ம ஹீரோவுமே கரெக்டாக அவளை பிடிச்சிடுறான். பார்த்தா நம்ம ஹீரோவோட பேண்ட்டு தான் கிழிஞ்சிருக்கு. ஸோ அதனால அந்த பேண்ட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்காக அவளுக்கு ட்ரௌசருமே எடுத்து கொடுக்குறா. ஸோ அதை வாங்கிட்டு நம்ம ஹீரோ சிரிச்சுட்டே நிற்கிறான். அப்படி நம்ம ஹீரோயின் இது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டே குளிக்கிறா. அப்புறம் அவள் யோசிக்கடா, இவனுமே அந்த ஜி ஃபேமிலியோட ஒரு ஆள் தான், அவனோட க்ளோஸ் தான். ஸோ இவன்கிட்ட இருந்துமே நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் குளிச்சுட்டு இருக்கும் போதே அங்கே கரண்ட்மே போயிடுது. ஸோ நம்ம ஹீரோ வேகமாக வந்து கதவை தட்டிட்டு, கரண்ட் போயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்போது ஹீரோயின், என்னோட ரூமில் வந்து சென்டட் கேண்டில்ஸ் இருக்குது, ஸோ அதை வந்து ஏற்றி வச்சிடு அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ அதே மாதிரி ஹீரோவும் ஓகே சொல்லிட்டு போயிடுறான். அப்புறம் ஹீரோயின் வெளியே வரப்போ அவள் தெரியாமல் கால் வலிக்கி அந்த தண்ணியில் வலிக்கி கீழே விழுந்துடுறா. அந்த சவுண்ட் கேட்டு நம்ம ஹீரோவுமே வேகமாக கதவு திறந்து உள்ளே வரான். பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து டவலுமே விலகி இருக்கும் போல். ஸோ எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோயினுமே பெட்டில் தூக்கிட்டு போய் விட்டுடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயின்மே மயக்கத்துலேருந்து எந்திரிச்சிடுறா. அவள் எந்திரிச்சிட்டு, நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்போ ஹீரோ சொல்கிறா, நீ மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், நான் தான் தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோயின், நீ எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்போது நான் உன்னை காப்பாற்ற தான் வந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். அப்புறம் அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவளுக்கு நூடுல்ஸுமே எடுத்து கொடுத்துட்டு, இந்த நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் நான் எதையுமே இன்டென்ஷனலாக பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயின் 2 பேருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோயின்
கிட்ட பேசிகிட்டே நம்ம ஹீரோ கிட்ட வரான். அப்போ யாரோ வர மாதிரி தெரியுது. ஸோ நம்ம ஹீரோ போய் ஒளிஞ்சிக்கிறான். நம்ம ஹீரோயின் போய் கதவை திறந்து பார்த்தா அது அவங்க அம்மா தான். அவங்க அம்மா வந்ததுமே, நீ எப்படி ஜீ ஃபேமிலி கூட அந்த என்கேஜ்மெண்ட் மேரேஜ் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டு வருவ, எப்படி நீ பிரேக்கப் பண்ணலாம், நீ நாளைக்கே அவங்க கிட்ட போய் சாரி கேட்குற, அப்புறம் திரும்ப நம்ம அந்த மேரேஜை இது பண்ணுறோம், அந்த டேவை வந்து ரீஷெடியூல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோயின் சொல்கிறா, என்னாலலாம் அந்த கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது, நீங்கள் எதுனாலும் பேசிக்கோங்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. பட் அவங்க அம்மா கேட்கவே மாட்டுறாங்க. அப்போது அவங்க அம்மா கிட்ட ஹீரோயின் சொல்கிறா, நான் என்ன உங்களை மாதிரி நினச்சிங்களா, நீங்கள் யாரையாச்சும் போய் கல்யாணம் பண்ணுவீங்க, அப்புறம் காசை வாங்கிட்டு திரும்ப வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மாவுக்கு டென்ஷன் ஆகிடுது. அவங்க, நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு அம்மாவை போய் இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்கிறா. அப்போது அதை கேட்டுட்டு ஹீரோயின், ஓ நீங்கள் அம்மான்னு வேறு இன்னும் நினச்சிட்டு இருக்கீங்களா, உங்களுக்குலாம் அந்த மரியாதை எப்போவோ போச்சு அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறா. இப்போ அவங்க அம்மாவுமே, ஓ உனக்கு அப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப போகிறாங்க. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவோட ஷூவை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு, எனக்கு புரிஞ்சு போச்சு, எந்த நாயை கூட்டு வந்து வீட்டில் வச்சுருக்க, ஸோ அதனால தானே நீ இப்போ கல்யாணம் பண்ண மாட்டேன், அவன் கூட பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட கன்னத்திலே அரைஞ்சிடுறாங்க. ஸோ இப்படி பேசிட்டு திரும்ப அறைய போகிறப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து கையை பிடிச்சிடுறான். அப்போது நீ யாரா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. அப்போது ஹீரோ சொல்கிறான், நான் தான் ஜி ஃபேமிலியோட லீகல் சைல்டு, நீங்கள் கல்யாணம் பண்ண போனது இல்லைங்க சைல்டு, ஸோ அவன் இருந்தால் கூட உங்களுக்கு அவ்வளோ இது கிடையாது, இப்போ அவங்க மேரேஜ் பண்ணுனா கூட என்ன தான் பண்ணணும், அப்படி பண்ணாதான் அந்த இதோட சொத்து எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவங்க அம்மா உடனே மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஓ நீங்களும் மிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஹீரோயின்மே, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது ஹீரோமே, ஆமாம் நான் வந்து இன்னைக்கு ஒரு நைட் தங்குறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஒருவேளை இப்போ மேரேஜ் பண்ணுன்னா நான் கூட பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் எல்லாம் பண்ணி காட்டுறான். அப்போது ஹீரோயின் பார்த்துட்டு, டே நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஓ ஹீரோ, நீங்கள் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க, நான் ஆன்ட்டிக்காக தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அம்மா பிடிச்சி, லேட் ஆயிடுச்சு நீங்கள் வேகமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களையுமே அனுப்பி விட்டுடுறான். அப்புறம் போய் அவன் ட்ராப் பண்ணுறதுக்குமே கூட போயிடுறான். நம்ம ஹீரோ ரிட்டன் வந்து கதவை தட்டுறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் செமையாக குடிச்சிருக்கா. அப்புறம் அவள் வந்து நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப புலம்ப ஆரம்பிக்கிறா, அவளோட பாஸ்ட் எல்லாம் சொல்லி அவங்க அப்பா இருந்தது அது எல்லாத்தையும் சொல்லி. அப்போது ஹீரோ, சரி ஓகே இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கொண்டு போய் அங்கே பெட்லையுமே படுக்க வைக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு, நீ வந்து போகாத அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஹீரோ இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போது ஹீரோயின் டச் பண்ணிகிட்டே இருக்கா. அப்போது ஹீரோ சொல்கிறா, நீ என்னோட ஸ்ட்ரென்த்தை வந்து இங்கே ரொம்ப டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க, நான் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். அப்புறம் ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க. அப்புறம் மார்னிங் பார்த்தா நம்ம ஹீரோ வேகமாக எந்திரிச்சிடுறான். அவன் எந்திரிச்சு போயிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயினுமே தூங்கிட்டு தான் இருக்கா. ஸோ நம்ம ஹீரோ கிட்டே போய் பார்த்துட்டு அவன் போயிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணும்போது கண்ணாடியில் பார்த்தா கழுத்துலலாம் ஹிக்கப்ஸாக இருக்குது. அப்புறம் தான் அவளுக்கு ஞாபகம் வருது, நேற்று நைட்டு நடந்தது எல்லாமே. அப்போது ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவளுமே யோசிச்சுட்டு இருக்கா. அப்போது அவளுக்கு ஒரு கால் வருது, நீங்கள் வேகமாக ஆஃபீஸ்க்கு வாங்க, கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஹீரோயின்மே சரி ஓகேன்னு சொல்லிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோயினுமே ஆஃபீஸ் போகிறதுக்காக ரெடி ஆகிடுறா. அப்படி அவரை வந்து அங்கே லிஃப்ட்டில் போகிறப்ப பார்த்தா நம்ம ஹீரோவும் இருக்கான். அப்போது நீ இந்த கம்பெனியில் என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது அவன், நான் வந்து இங்கே டவுன் ஸ்டேர்ஸில் ஒரு கம்பெனியில் வாங்கியிருக்கேன், ஸோ அதுக்கான டெக்கரேஷன் டே தான், ஸோ அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ ஹீரோயினும் ஓகே சொல்லிடுறா. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் அவளோட அசிஸ்டண்ட்டோட சேர்ந்து போயிட்டு இருக்கா என்ன பிரச்சனை பார்க்குறதுக்காக. அங்கே பார்த்தா ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. அவள் வந்து நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு ஒரு சைல்டு தான் போல். ஸோ அவகிட்ட போய் ரொம்ப ஃபைட் ஆகிடுது. அவள் வந்து எந்த ஒரு ஷேரையுமே கரெக்டாக பார்த்துக்காம அந்த மாதிரி இருக்கா. ஸோ ரெண்டு பேருக்கும் சண்டை ரொம்ப ஆகி நம்ம ஹீரோயின் அவளை அடிக்க வேற செஞ்சிடுறா. அடித்ததுமே அவள் வந்து அவங்க அப்பாவை கூப்பிட ஆரம்பிக்கிறா. அப்போ ஹீரோயின், உன்னால் எவ்வளோ முடியுமோ நீ கத்திக்கோ, நானும் பார்க்குறேன் யார் வரான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் அவளும் கத்திகிட்டே இருக்கா. பட் யாரும் வர மாதிரி இல்லை. அப்புறம் பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவளும் முடிவு பண்ணிடுறா. அப்போ ஹீரோயின், இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், தேவையில்லாமல் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்க்கு கால் பண்ணுறா. அப்புறம் ஒரு பாரில் 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து மீட்டிங் மாதிரி வச்சுருப்பாங்க போல். ஸோ அதுக்கு வரியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோயின்மே அந்த செலப்ரேஷனுக்கு தான் அவள் போயிட்டு இருக்கா, 5 ஸ்டார் ஹோட்டலில் டீலிங் பேசுகிறதுக்காக. அங்கே பார்த்தா ஒருத்தவர் இருக்கார், கொஞ்சம் பைத்தியம் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் போகவும் அவளை வந்து ஓவராக பேச ஆரம்பிக்கிறாரு, குடின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின், மாட்டேன் நான் டீலிங் பேச வந்திருக்கேன்னு சொல்கிறா. பட் டென்ஷனில் அவர் கிளாஸ் எல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறாரு. நம்ம ஹீரோயினுக்கே என்னடா
இது அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ உடனே அவர் சும்மா பண்ண நீ லேட்டாக வந்தல உனக்கு பனிஷ்மெண்ட் இன்னைக்கு நீ 3 கப் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு 3 கப் ஃபுல்லாக வைன் குடிச்சிடுறா. அப்புறம் பார்த்தா அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவள் வேகமாக பாத்ரூம்க்குமே ஓடிடுறா. பார்த்தா ஆப்போசிட்டில் நம்ம ஹீரோ வரான். அப்புறம் ஹீரோயின் உள்ளே போகிறத பார்த்துட்டு இது மென்ஸ் டாய்லெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோயின் போய் வாமிட் பண்ணிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ சரிவா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிடுறான். அப்போ ஹீரோயின் இல்லை மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஹெல்த்தை விட உனக்கு இது முக்கியமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ திட்டுறான். அங்கே வெளியே யாரோ வர மாதிரி இருக்கவும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் உள்ளே போய் ஒளிஞ்சிடுறாங்க. பார்த்தா அந்த ஆள் நம்ம ஹீரோயினை குடிக்க சொன்னால அவள் அந்த டீலிங் நம்ம ஹீரோயினை எப்படி ஏமாத்துறதுன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையுமே சொல்லிட்டு இருக்கான். இன்னைக்கு குடிக்க வச்சு அவளை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்மே இதை கேட்டுட்டு இருக்கா. அப்போ ஹீரோ அடிக்க போகலான்னு போகிறப்போ நம்ம ஹீரோயின் விட மாட்டா. அவள் உள்ளே நில்லு அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கேட்குறான் ஏன் நீ என்னை விடலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் சொல்கிறா அதுவா அதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. அப்போ ஹீரோவுமே உன்கிட்ட இவ்வளோ நல்ல ஐடியாஸ்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட தலையை தட்டி கொடுக்குறான். அப்போ ஹீரோயினுக்கு செம ப்ளஷ் ஆகிடுது. அப்போ ஹீரோயின்கிட்ட கேட்குறான் அவன் ஏன் உனக்கு இவ்வளோ ப்ளஷ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் நான் இன்னைக்கு குடிச்சிருக்கல ஸோ அதனால தான் ப்ளஷ் ஆகுது அப்படின்னு சொல்லி பொய்யுமே சொல்லிடுறா. ரெஸ்ட் ரூமை விட்டு 2 பேருமே வெளியே வராங்க. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினை ஒருத்தவன் வந்து இடிச்சிடுறான். அப்புறம் அவங்க சாரி சொல்கிறப்போ உனக்கு என்ன கண் எங்கே வச்சுட்டு இருந்தா புடதியில் வச்சுட்டு இருந்தியான்னு சொல்லி திட்டுறான். அப்போது ஹீரோ பார்த்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் மாற்றி மாற்றி ரொம்ப பிரச்சனையாயிடுது. அங்கே பார்த்தா அவன் அடிக்கிறதுக்குமே கை ஓங்கிடுறான். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வேற வந்துடுறா. அவள் வந்துட்டு இது நார்த் வியட்நாம் கம்பெனியோட ஓனர்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். ஒழுங்காக அவனோட ஆளெல்லாம் கூட்டிகிட்டு வெளியே போயிடு அப்படின்னு சொல்லுவோம். அவனுமே சாரி கேட்டுட்டு வெளியே எழுந்திரிச்சு போயிடுறான். அப்புறம் அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினோட அசிஸ்டண்ட்டை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க குடிக்க சொல்லி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்குமே தெரிய வருது. அங்கே போய் பார்த்தா அந்த பொண்ணை நீ குடின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுறாரு. முடியெல்லாம் பிடிச்சி அடிச்சிட்டு இருக்காரு. அப்போது நம்ம ஹீரோயினுமே போயிட்டு எப்படி என்னோட அசிஸ்டண்ட்டை நீங்கள் புள்ளி பண்ணலாம் இதெல்லாம் வெளியே சொன்னால் உங்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பட் அவன் அதை கண்டுக்காம ஒரு வேளை இந்த டீலிங் முடியாமல் போச்சுன்னா உனக்கு எவ்வளோ இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அவன் பார்த்தா திரும்ப திரும்ப ரொம்ப வல்கராகவே பேசிகிட்டு இருக்கான். அப்போது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு போயிட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா ரிலேஷன்ஷிப்பும் ஒரே மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பியர் பாட்டில் எடுத்து அவளோட தலையிலே உடச்சி விட்டுறான். அப்போது அவன் வந்து கத்திகிட்டே வெளியே போயிடுறான். அப்போது நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறா இந்த டீலிங் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஹீரோ இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். அப்படி அவன் போகிறத பார்த்துட்டு அவள் கேட்குறா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு உனக்கும் அவனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வெளியில் பார்த்தா அந்த ஆள் தலையில் ரத்த ஒழுக தொடச்சிட்டு போயிட்டு இருக்காரு. அங்கே நம்ம ஹீரோ போயிட்டு அவரோட தலையை பிடிச்சி அந்த செவரோடு அடிச்சிடுறான். அப்போது அடிச்சிட்டு உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அப்போது ஹீரோ சொல்கிறான் உனக்கு நான் வந்து என்ன கேட்க வந்திருக்கேன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது அவருமே பார்த்துட்டு எந்த நாய் என்ன பிடிச்சது அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அப்போது நீ வந்து அந்த ஜென்ஷன் குரூப்பில் இருக்கவரை போய் மீட் பண்ணிட்டு தானே வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். அதை கேட்டுட்டு இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போது என்னோட ஃபேஸ் பாரு உனக்கு ஞாபகம் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது பார்த்தா அந்த ஜென்ஷன் கம்பெனியில் நம்ம ஹீரோவோட ஃபோட்டோவை அவர் பார்த்துருப்பாரு போல். ஸோ அப்புறம் தான் அவருக்கு ஞாபகம் வருது அந்த டைரக்டர் நீ தானா நீ ஜின்சன் ஃபேமிலியோட வாரிசா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்புறம் அவருமே சாரின்னு சொல்லிட்டு அந்த டீலிங்க்குமே சரின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்புறம் இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டு தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அவள் கேட்டுட்டு இருக்கா இவன் கூட உனக்கு பிடிச்சிருக்கு தானே இவனை அப்படி சொல்லிட்டு. அப்போது அவள் பட் இருந்தாலும் என்னால் பழசை மறக்க முடியாது என்னோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் 7 இயர்ஸ் போச்சு பட் இவன் கூட ரொம்ப நாள் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஃபீலிங்காக பேசிகிட்டு இருக்கா. அதே எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வெளியே இருந்து கேட்குறான். அப்புறம் அவள் உள்ளே வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட நான் எல்லாம் பேசிட்டேன் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அப்படி போகிறப்போ நம்ம ஹீரோவை அந்த பொண்ணு வந்து நம்ம கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை மட்டும் வெளியே போக சொல்கிறா. நம்ம ஹீரோவை உட்கார வச்சு அந்த ட்ரிங்க் வந்து நம்ம ஹீரோயினோட அசிஸ்டண்ட்டுக்கு கொடுக்கலான்னு அவன் ட்ரை பண்ணான்ல ஸோ அந்த ட்ரிங்க்கை தான் நம்ம ஹீரோவுக்கு கொடுக்குறான். அப்போ ஹீரோ வாங்கி குடிக்கிறான். அதை அவளுமே நோட் பண்ணிக்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோயினோட பாஸ்ட் பற்றிலாம் சொல்லி அனுப்பிடுறா. அப்போது அந்த ட்ரிங்க்கை குடித்ததுமே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. வெளியே நம்ம ஹீரோவுமே போயிடுறான். அப்புறம் ஹீரோயின் கிட்டே போகவும் அவள் உனக்கு என்னாச்சு அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அப்புறம் வெயிட் பண்ண உனக்கு தண்ணி எடுத்துகிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கார்கிட்ட போகிறா. அப்போது ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயின்
ஹீரோயினை ரொம்ப டக்குன்னு மேலே விழுந்துடுறான். அப்போது ஹீரோயினுக்கே புரியலை என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்போ அவன் உனக்கு 3 வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3 டைமாக சொல்லிட்டு இருக்கா ஒரு விஷயமா. அப்புறம் சரி விடு அப்படின்னு சொல்லி அவன் வெளியே போயிடுறான். அப்போது நம்ம ஹீரோ வெளியே வந்து கிஸ் பண்ணிடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் பார்த்தா நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா. அப்புறம் அவள் பெட்லேருந்து கீழே இறங்குறப்போ விழுற மாதிரி போயிடுறா. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை தூக்கி விட்டுடுறா. அப்புறம் நான் உனக்கு சமைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்புறம் அவங்க 2 பேருமே சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க. அப்போது ஹீரோயின் நீ வந்து ரொம்ப க்ளோஸாக ட்ரை பண்ணாத, நம்ம எப்படினாலும் சேர முடியாது, நான் உன்னோட ஓல்டர் அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்கா. அப்போது ஹீரோ சொல்கிறான் நீ உன்னோட பாஸ்ட் பற்றிலாம் எதுவும் யோசிக்காத, எல்லாருக்குமே அவங்க பாஸ்ட் இருக்க தான் செய்யும். ஸோ அதுக்காக நான் வந்து உன்னை வந்து விட்டுருவேன்னு நினைக்காத அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் நீ இந்த மாதிரியெல்லாம் திரும்ப பேசிகிட்டு இருக்காத, எனக்கு வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடியே உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை ரொம்ப பிடிக்குது, நீ என் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்போது ஹீரோயினும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறா. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு டின்னருக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்கான். அப்போது ஹீரோயின் பார்த்துட்டு இவனுக்கு கொஞ்சம் தைரியம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் யாரோ கதவை தட்டவும் நம்ம ஹீரோ தான் நினச்சிட்டு அவள் திறக்கிறா. பார்த்தா நம்ம ஹீரோயினோட எக்ஸ்பீரியன்ஸே தான். அவள் வந்துருதோ நீ எதுக்கு இங்கே வந்திருக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பண்ணுறா. அப்புறம் அவள் உள்ளே வந்துட்டு திரும்ப தப்பாக பேசிகிட்டு இருக்கா. அப்போது நீ வந்து ஒரு பொண்ணு வச்சு என்னோட ஏமாத்துறதுக்கப்புறம் நீ இப்படி பேசுகிறதுக்கு உனக்கு தகுதியே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அவன் வந்துட்டு இப்போ எதுக்கு என்னோட தம்பி உன் கூட சுற்றிட்டு இருக்கான்னு எனக்கு புரியல, அவன் வந்து உன்னை விட சின்ன வயசு பையன், உன்னோட மூஞ்ச பாரு, உனக்கு 30 வயசு ஆயிடுச்சு, அவன் எதுக்கு உன் கூட சுற்றுறான், நீயே யோசித்து பாரு, நீ அவனோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்க, அவனுக்கு சின்ன வயசுலேருந்து என்கிட்ட எந்த ஒரு பொருள் இருந்தாலும் அதை பிடுங்குறது பழக்கமாகவே இருக்குது. ஸோ அது மாதிரி தான் இப்போது நீ இருந்த என்னையுமே பிடுங்கிட்டா, அன்னைக்கு அந்த பொண்ணை அனுப்புனது ஒன்றும் என்னோடது கிடையாது, நம்ம ஹீரோவோட வேலை தான் அப்படி இப்படின்னு நிறைய பொய் சொல்லிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோயின் நம்ப மாட்றா. பட் அவன் கடைசியாக சொல்லிட்டு போகிறான் உனக்கு 30 வயசு ஆயிடுச்சு, உன்னோட கண்ணாடியை பாரு, அவனோட அழகுக்கு நிறைய பொண்ணுங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஸோ இதை நினச்சி நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாயிடுது. அப்புறம் நான் ஒரு இடத்துக்கு உன்னை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவனுமே கூப்பிட்டு போகிறான். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு பொண்ணு கூட சேர்ந்து ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கா. அந்த பொண்ணு ஆனால் பிரதர் தான் பேசிகிட்டு இருக்கா. பட் அங்கே இருந்து நம்ம ஹீரோயின் கிட்ட காமிக்கிறப்ப இங்கே பாரு இப்போ கூட அவன் ஒரு பொண்ணு கூட சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி காமிச்சிடுறா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்குமே கஷ்டமாயிடுது. பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கும் ஃபீல் ஆகுது. அவன் திரும்பி பார்த்தா பட் அங்கே யாருமே இல்லை. அப்புறம் வீட்டில் வந்து நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமாக இருக்கா. நம்ம ஹீரோவுமே வந்து கதவை தட்டுறா. அப்போது ஹீரோயின் நம்ம எல்லாத்தையுமே முடிச்சுக்கலாம், நம்ம இனிமேல் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறா. நம்ம ஹீரோ வெளியவே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் உள்ள ஃபீலிங்கில் இருக்கா. நம்ம ஹீரோயின் மார்னிங் வந்து பார்த்தாலும் ஹீரோ அதே இடத்துல தான் உட்காந்துருக்கா. நம்ம ஹீரோயினை ப்ளீஸ் பண்ணிகிட்டே இருக்கான். அப்புறம் ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறா. அவள் வந்து அவளோட அசிஸ்டண்ட்க்கு கால் பண்ணி பிஸ்னஸ் ட்ரிப் போகிறதுக்குமே பிளான் போட்டுட்டு இருக்கா. அப்புறம் அவள் லிஃப்ட்டில் போகிறப்போ பார்த்தா நம்ம ஹீரோ கிராஸ் ஆகுற மாதிரி தெரியுது. ஸோ உடனே அவள் வெளியே போய் பார்க்குறா. பட் அங்கே நம்ம ஹீரோ இல்லை. அப்புறம் அவள் பிஸ்னஸ் ட்ரிப்புக்குமே போயிடுறா. எல்லாருக்குமே ஏன் இவள் இப்படி திடீர்னு போகிறான்னு சொல்லி ஒரே மாதிரி டவுட்டாக இருக்குது. அப்புறம் அங்கே போயிட்டு அந்த பிஸ்னஸ் ட்ரிப் எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அவள் ரிட்டன் அங்கே வந்து ஹோட்டல் போயிட்டு இருக்கா. அப்போ யாரோ அவளை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குது. ஸோ அவள் வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறா. அப்புறம் பின்னாடி அந்த பேக்கை வச்சு அடிச்சிடுறா. உள்ளே பார்த்தா அவள் கல்லெல்லாம் எடுத்து போட்டிருப்பா போல். அப்புறம் அவள் தப்பிச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்டுட்டு நிற்கிறா. அப்புறம் தான் அவளுக்கு இது யாருன்னு பார்க்கணுன்னு தோணுது. பார்த்தா நம்ம ஹீரோ தான். அப்புறம் ஹோட்டலுக்கு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு வந்துடுறா. நீ எதுக்கு என்ன இப்படி ஃபாலோ பண்ணிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது வேறு எப்படி நான் உன் கூட வருது, நீ தான் என்னை சேர்த்துக்கவே மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது ஹீரோயின்மே செமையாக திட்டுறா, நீ இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோ கேட்குற மாதிரியே இல்லை, அவன் பாட்டு பேசிகிட்டே தான் இருக்கா. ஹீரோயின் சொல்கிறா எனக்கு வந்து 30 வயசு ஆயிடுச்சு, நீ இன்னும் எதுக்கு என் பின்னாடி வரணும்னு நினைக்கிற, உனக்கு தான் அழகான பொண்ணுங்களாம் இருக்காங்களே, அன்னைக்கு நான் வந்து இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் கூட பார்த்தேன் முந்தா நேற்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது ஹீரோ அதை பார்த்துட்டு என்னது நீ முந்தா நேற்று பார்த்தியா, கசின், நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போதான் ஹீரோயினுக்கு புரியுது அவள் வந்து நம்ம ஹீரோவை பற்றி தப்பாக சொல்லிட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் வந்து எப்போவுமே உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு ஹீரோவுமே சொல்கிறா. அப்புறம் 2 பேருமே திரும்பவுமே சேர்ந்துடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறா. அவங்க ஹாப்பியாக லைஃப் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. பைக் ரைடு அந்த மாதிரிலாம் போயிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு வராங்க. அங்க பார்த்தா யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ வேகமா லைட் ஆன் பண்ணிட்டு நிக்கிறாங்க. பார்த்தா அது நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் தான். அவ தான் வந்திருக்கா. அவ திரும்ப திரும்ப நம்ம ஹீரோவ பார்த்து வேற கேட்குறா. நம்ம ஹீரோவ தெரிஞ்சவ மாதிரி பேசுறா. அப்போ ஹீரோயின் வந்து உனக்கு தெரியுமான்னு கேட்டதுக்கு அவ உடனே பதில் சொல்றா. ஓ, எனக்கு இவரை தெரியும். இவர் வந்து நான் வந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய நிறைய சாப்பிட வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இவ ஓவரா பேசிட்டே இருந்தா. ஸோ பேசுறத விட சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்லி வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்றா. பார்த்தா அவ வந்து படிச்ச ஸ்கூல்ல தான் இவனும் படிச்சிருப்பான் போல. ஸோ அதுதான் வந்து சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் திரும்ப நம்ம ஹீரோயின், இதுதான் நான் சொன்ன லிட்டில் பாய், அவன் என்னை விட சின்ன பையன்தான், பட் இருந்தாலும் நான் அவனை சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவ பார்த்துட்டு திரும்ப திரும்ப நம்ம ஹீரோயினுக்கு சண்டை போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ பார்த்துட்டு இருக்கா. பட் அது எதுவுமே அவளுக்கு ஒர்க்கே ஆகலை. அப்புறம் கடைசியா ஹீரோ, எப்படினாலும் நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. அப்போ அவளுமே கோவமா அங்கேருந்து போயிடுறா. அப்புறம் வெளியே அவ போயிட்டு யாருக்கோ கால் பண்ணி நம்ம வீடியோவை அவனுக்கு அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்றா. அது என்ன வீடியோன்னு தெரியல. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோக்கு அந்த மெசேஜ்மே ரிசீவ் ஆகுது. அவன் அந்த வீடியோவை பார்த்து ஷாக் ஆகிறான். அப்புறம் பார்த்தா ஒரு சீன் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினை நிறைய பசங்க புள்ளி பண்ணுற மாதிரி. அப்போ நம்ம ஹீரோயினோட எக்ஸ் இருக்கால, ஸோ அவள் வந்து அவளை காப்பாற்றிருக்கான். அப்படி காப்பாத்துறப்ப தான் அவனை வந்து கத்தியால் குத்தி அவள் இறந்து போயிருக்கான். இதெல்லாம் நினச்சி நம்ம ஹீரோயின் பதறி போய் எழுந்திருக்கிறா. அப்போது டக்குன்னு ஹீரோ பிடிச்சிட்டு, நீ எதுக்கும் பயப்படாத, நான் எப்போவுமே உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் ஏன் இப்படி ஆச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து அந்த வீடியோ வைரல் ஆனதை காமிக்கிறா. அப்புறம் ஹீரோக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனையுமே உட்கார சொல்லி காமிச்சிட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோ கிட்ட கேட்குறா, உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோவுமே, ஆமாம், ஏதோ ஒரு அன்னோன் அட்ரஸ்லேருந்து எனக்கு ரிசீவ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயினுமே ஷாக் ஆகிட்டு அது கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு எல்லாரும் சொல்கிறப்போ அவள் சொல்கிறா, எனக்கு யாரு தெரியும் இது சென்ட் பண்ணது, இது என்னோட சிஸ்டர் தான் அப்படின்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் சேர்ந்து அவளோட சிஸ்டரை தான் மீட் பண்ண போகிறாங்க. அங்கே போனால் நீ தேவையில்லாமல் ஏன் மேலே பழி போடாத அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே ஆக்டிங் போட்டுட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே பேசிகிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயினோட அப்பா வந்துடுறாரு. அவர் வந்துட்டு, நீ இந்த விஷயத்தெல்லாம் எதுக்கு என்கிட்ட முன்னாடியே சொல்லலை, இப்போது அதனால தான் இப்போ 3 பாயிண்ட்ஸ் நம்மளோட கம்பெனியில் குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீ முன்னாடியே சொல்லியிருந்தா சால்வ் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அப்படி இருக்கப்போ டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட அப்பா அங்கே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோக்கே ஷாக்கு. பார்த்தா நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் தான் அவரை கூப்பிட்டுருப்பாரு போல. அப்போது நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, இவளையா நீ கூட சேர்த்து சுற்றிட்டு இருக்க, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க, இது உன்னோட அண்ணனுக்கு ஃபியான்சிவாக இருந்தது அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோ, நீங்கள் வந்து தேவையில்லாமல் அவனை என்னோட அண்ணன்லாம் சொல்லாதீங்க, அவன் வந்து ஒரு வரமுறை தவறி பிறந்த பையன், ஸோ அவனெல்லாம் என்னோட பிரதர்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அவங்க அப்பா கிட்டேயும் என்னதான் ஆனாலும் நான் அவ கூட தான் இருப்பேன்னு சொல்கிறா. அப்போது அவங்க அப்பா செம டென்ஷன் ஆகி பாட்டில் எடுத்து ஹீரோவோட தலையில் அடிக்க போகிறாரு. அப்போ பார்த்தா கரெக்டாக நம்ம ஹீரோயின் போய் அந்த அடியை வாங்கிடுறா. நம்ம ஹீரோயினும் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அவளுக்கு ரத்தமே வர ஆரம்பிக்குது. பட் இருந்தாலும் அவங்க அப்பா, நீ இவளுக்காக எல்லாமே பண்ணிட்டு இருக்கியா, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், அவள் அன்லக்கி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வேகமாக ஹீரோயினை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறான். அவன் போகிறத பார்த்துட்டு, நீ எங்கே போகிற, இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போனனா நீ வந்து என்னோட மகனே இல்லைன்னு ஆயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் நம்ம ஹீரோ அதை காதலை வாங்க மாட்டான். நான் முடிவு பண்ணிட்டேன், பெய் தான் எனக்கு எப்போவுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு போயிடுறான். அப்புறம் ஹீரோயின் அங்கே ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. அவளுமே மயக்கத்துலேருந்து எந்திரிச்சிடுறா. நம்ம ஹீரோக்கு அப்போ தான் உயிரே வந்த மாதிரி இருக்குது. அப்புறம் ஹீரோயின் கிட்டே கேட்குறா, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின்மே அதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லவும், ஹீரோ, எங்கள் அப்பா பாட்டில் அடித்ததில் தான் இப்படி ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது உங்கள் அப்பாவுக்கு இப்போ எப்படி ஆச்சுன்னு கேட்டுட்டு இருக்கா. அப்போது ஹீரோ சொல்கிறா, நீ உன்னை பற்றி கவலைப்படு, வேறு யாரை பற்றியும் கவலைப்படாத, ஃப்யூச்சரில் நீ ஹர்ட் ஆகுற மாதிரி நான் எதுவுமே நடக்காமல் பார்த்துக்குவேன், ப்ராமிஸ் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் அங்கே பாரில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட அண்ணன் குடிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினோட தங்கச்சி தான் கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கா. அப்புறம் அவன் நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோயினோட தங்கச்சியும் ஹீரோவோட அண்ணனும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணுறதுக்கு தான் பக்காவாக இது பண்ணிட்டு இருக்காங்க. கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த சீரீஸோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்கிறா, உனக்கு உடம்பு சரியில்லை, நீ வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்போது ஹீரோயின், நீ கோவப்படாத, நான் வந்து இந்த வீக்கெண்டில் லீவ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அப்புறம் ஹீரோ பிக்கப் பண்ண வரணும்னு சொல்லிட்டு போகிறான். அப்படி நம்ம ஹீரோயின் போகிறப்போ நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ணிடுறாங்க. அப்புறம் அவளை தூக்கிட்டு போகிறப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து பார்த்துடுறா, இது அவளோட வாட்ச் தானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினை அங்கே கட்டி போட்டு பெட்டில் படுக்க போட்டிருக்காங்க. பார்த்தா கூதா இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கான். நம்ம ஹீரோயினை வச்சு தப்பாக நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறான்.
அவன் வந்து பக்கத்தில் போகிறப்போ பாத்ரூம் க்ளீனிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆள்க வந்துடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் ஆள் செட் பண்ணியிருப்பா போல். அங்கே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்துட்டு ஹாப்பி ஆகிடுறான். அப்புறம் அவள் வேகமாக கூவை மீட் பண்ண போகிறேன்னு போகவும் என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்குது அப்படின்னு அவள் ஃப்ரெண்டு சொல்கிறா. அப்புறம் பார்த்தா கூவா அந்த பிளேஸ்க்கு வந்துடுறான். அப்புறம் இன்னைக்கு உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் செட் பண்ணி வச்சுட்டு அவன் வந்து நம்ம ஹீரோயின் மேலே விழ வரான். அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இன்னொரு பையன் இருக்கான். அங்கே பார்த்தா கரெக்டாக ப்ரெஸ்ஸெல்லாம் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துடுறாங்க. ரொம்ப அசிங்கமாக போயிடுது. அப்புறம் நம்ம ஹீரோவோட அப்பா இருக்கார்ல, கூவோட அப்பா கூட தான். ஸோ அவர் பார்த்துட்டு இதெல்லாம் என்ன பிக்சர் அப்படின்னு சொல்லி கேட்டு திட்டிகிட்டு இருக்காரு. அப்போ அவன் தப்பாக சொல்லிடுறான், இதெல்லாம் அவங்க பண்ணதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவருமே அதை எல்லாத்தையுமே நம்பிடுறாரு. நம்ம ஹீரோயினோட கம்பெனியுமே நிறைய லாஸில் போயிட்டு இருக்கு. அப்புறம் அவளோட அங்கிள் வந்து அவரை மீட் பண்ண வந்திருக்காங்க. அவர் கான்ட்ராக்டை ரெனியூ பண்ணுறேன்னு சொல்கிறப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணிட்டு வந்துட்டு அவர் கான்ட்ராக்டை ரெனியூ பண்ண முடியாது, என்னை மன்னிச்சிரு, நீ யாரையாச்சும் அஃபெண்ட் பண்ணியா இந்த சீசனில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போகிறாரு. நம்ம ஹீரோயின் சாப்பிட்றப்ப இது எல்லாத்தையும் நினச்சி ரொம்ப கவலையாக இருக்கா. அப்போ ஹீரோ போய் என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோயின் பிரச்சனையெல்லாம் சொல்லவும் சரி ஓகே நான் எங்கள் அப்பா கிட்ட போய் பேசுகிறேன் அப்படின்னு ஹீரோவே ப்ராமிஸ் பண்ணுறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து மார்னிங் போல் அவங்க அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. திரும்ப அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்மளோட ஷேர்ஸ் எல்லாம் கம்மியாக போகிறதுனால தானே இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போது நீயே பாரு, நீ அவனை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் முடியாதுன்னு சொல்கிறா. அப்புறம் அவங்க அழுத ஆரம்பிக்கவும் அவளுமே நான் அதை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்க வரான். அப்போ ஹீரோயின் நைட் ஃபுல்லாக குடிச்சிட்டு இருக்கா. அப்போ குடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீ என்கிட்ட வராத, என்னை விட்டு தூரமாகவே இரு, நம்ம ரெண்டு பேருக்கும் செட் ஆகாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோவுமே ரீசன் கேட்குறான். அப்போ ஹீரோயினும் ரீசனை சொல்லிட்டு அழறா. அப்போது ஹீரோ நீ என்ன ஆனாலும் பார்த்துக்கோ, நான் எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ ஹீரோயினுக்குமே ஒரு ஹோப் வந்துடுது. நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறான். அப்புறம் அவங்க அப்பா வந்து அங்கே பார்க்கிங் ஏரியாவில் நடந்து போயிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ வந்து அவரை கிட்னாப் பண்ணிடுறான். அப்புறம் இங்கே பார்த்தா நல்லா பார்க்கெல்லாம் போகிறாங்க. நிறைய பொண்ணுங்க சேர்ந்து அவனை நல்லா குடிக்க வச்சிடுறாங்க. ஸோ அவன் அன்கான்ஷியஸ் ஆகவும் நம்ம ஹீரோயின் அவனை கூட்டு வந்து கட்டி போட்டுடுறான். நம்ம ஹீரோயின் வந்து கூ கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அப்போ கூ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் திமிராக தான் பேசுகிறான். பட் அதுக்கப்புறம் வந்து உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் பேசுகிறது எல்லாத்தையுமே அவங்க அப்பாவுக்கு நம்ம ஹீரோ போட்டு காமிச்சிட்டு இருக்கான். இங்கே பாருங்கள் அவன் பேசுகிறத எதுவுமே உண்மை கிடையாது அவன் சொன்னதுன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அப்பாவுமே இந்த மாதிரி ஒரு பையனை பெற்றதுக்கு எனக்கே அசிங்கமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்கே பார்த்தா கூ கொஞ்சம் கொஞ்சமாக இது பேச ஆரம்பிக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து இன்னும் ஒரு நல்ல ஐடியாவாக கொடுக்குறா. நீ உங்கள் அப்பாவை கொன்னுரு, அப்புறம் நீ மட்டும்தான் ஜி ஃபேமிலிக்கு தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அதையுமே கூ நம்பிட்டு அப்பாவை கொல்லுவேன்ற அளவுக்கு வந்துடுறான். நல்லா பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிடுறான். அப்புறம் பார்த்தா கரெக்டாக அவங்க அப்பா அது சொல்கிறப்ப உள்ள என்ட்ரி ஆகிடுறாரு. அப்போ கூ இது எல்லாமே ட்ராப்பான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போது உனக்கு அசிங்கமாக இல்லையா, ஒரு அப்பாவே நீ கொலை பண்ணுவேன்ற அளவு போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்கவும் ஆரம்பிச்சிடுறாரு. அப்புறம் நீங்கள் எல்லோரும் அங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியவுமே போயிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அப்பா கிட்ட சாரியுமே கேட்குறா, தெரியாமல் இந்த மாதிரி பேசிட்டேன்னு சொல்லிட்டு. அப்போது நான் வந்து ஷேர் பிரச்சனை எல்லாத்துலேயுமே விட்டுருவேன், பட் என்னோட பையனை நீ விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயினும் அங்கே உட்காந்துருக்காங்க. ஹீரோயின் சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ திரும்பவுமே போய் பேசுகிறான். அப்போது இந்த ஷேர்ஸ் எல்லாம் கிடச்சிருச்சு, பட் உன்னை விட்டு அவங்க அப்பா போகணுன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது ஹீரோ இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போது ஹீரோயினும் ஓகே சொல்லிடுறா. அப்போது நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறா. அப்புறம் அங்கே பார்த்தா கூ இந்த சோகத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போய் பாரில் குடிச்சிட்டு இருக்கான். க்ளோசிங் டைமே வந்துடுது. அவங்க சொல்கிறப்போ அவன் வந்து இந்தாங்க எக்ஸ்பென்சிவானதை கொடுங்கன்னு சொல்லிட்டு கார்டையுமே கொடுக்குறான். பட் அந்த கார்டு யூஸ் ஆகலைன்னு தெரிஞ்சிருச்சு. அவங்க அப்பா அதையுமே பிளாக் பண்ணிட்டாரு போல். ஸோ இப்போ இந்த பைசா கட்டிட்டு போகணும் பில்லில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது அவன் சண்டை போட ஆரம்பிச்சிடறான். எவ்வளோ மில்லியனாக கொடுத்து நான் குடிச்சிருக்கேன், என்கிட்ட இந்த சென்ஸ் எல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் யாருக்கு ஃபோன் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு நம்பருக்கு கால் பண்ணுறான். பார்த்தா அது நம்ம ஹீரோயினோட தங்கச்சி தான். அவள் வந்து இவனுக்கு ரூமெல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்றா. அவங்க ரெண்டு பேருமே நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் எதிராக ஏதாச்சும் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பிளான்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னைக்கு நைட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவனுமே சரி ஓகே இன்னைக்கு நைட்டுக்கு வந்து எந்த ரஷ்ஷும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பெட்டுக்குமே தூக்கிட்டு போயிடுறான்.
நம்ம ஹீரோயினோட பிஸ்னஸ் திரும்பவுமே நார்மலாக போயிடுது. அப்புறம் அவளோட கோஆப்ரேஷனுக்காக நிறைய கம்பெனிஸ் திரும்ப வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவளோட அசிஸ்டன்ட்மே சொல்லிட்டு இருக்கா. அப்போது ஏதோ ஒரு நியூ கம்பெனி நேம் ஆயிருக்கு. அப்போது இது என்ன கம்பெனின்னு கேட்கவும், நம்ம கம்பெனிக்கு டவுன் ஸ்டேர்ஸில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. பார்த்தாங்க கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துடுறான். அவளை பார்த்துட்டு ஹீரோயினுமே ரொம்ப ஷாக் ஆகிடுறா. அப்புறம் நமக்கு அசிஸ்டண்ட்டு வெளியே போக சொல்லிடுறா. நீ எதுக்கு இங்கே வந்திருக்க, என்னோட ஒர்க்கை டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்கிறா. அப்போது ஹே, நான் வந்து கோஆப்ரேஷன் பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். அப்போ ஹீரோயினும் சரி ஓகே நீ இப்போ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோயின் கிளம்பிட்டு இருக்கப்ப காரில் அங்கே பார்த்தா கூவும் நம்ம ஹீரோயினோட தங்கச்சியும் சேர்ந்து போகிறத பார்த்துட்றா. இவங்க 2 பேரும் என்ன சேர்ந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவள் ஃபாலோ பண்ணிகிட்டே பின்னாடி போகிறா. அவங்க 2 பேருமே ரொம்ப ஜாலியாக பேசி போயிட்டு இருக்காங்க. அப்புறம் உள்ளே வந்து சாப்பிட்டுட்டு வேற பேசிகிட்டு இருக்காங்க. அதை நம்ம ஹீரோயின் வெளியே இருந்து ரெக்கார்டிங் எடுத்துடுறா. அப்போது கரெக்டாக கூ வந்து அந்த ஃபோனை பிடுங்கிடுறான். ஓ, நீ வந்து ரெக்கார்டிங் வேறு எடுத்து சென்ட் வேறு பண்ணுவியா, பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணதும் இல்லாமல் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்புறம் அவன் வந்து நம்ம ஹீரோயினை அங்கே கடத்திட்டு போய் வச்ச மாதிரி வச்சிடறான். அப்புறம் 2 பேருமே ரொம்ப பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து நீ எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு அவளோட சிஸ்டர்கிட்ட கேட்குறா. அப்போது நீயே யோசித்து பாரு, நான் முன்னாடி வந்து அந்த ஆளுங்கள்லாம் அனுப்பி உன்னை புள்ளி பண்ண சொன்னது சும்மா தான். உன்னோட எக்ஸ் வந்து காப்பாற்றி அவன் செத்து போயிட்டான். பட் நான் வந்து அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான் எல்லாம் பண்ணதை அப்படி அவ தான் சொல்லிடுறா. அப்புறம் அவங்க நம்ம ஹீரோக்குமே ஹீரோயினை கடத்தி வச்சிருக்க மாதிரி கூ வீடியோ அனுப்பிடுறான். நீ மட்டும் தனியாக வந்து அவளை காப்பாற்றிட்டு போன்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு நம்பிக்கைக்கு இது வந்த மாதிரியே அவளை சுற்றி ஒரு பிரகாசமாக இருக்குது. அப்புறம் நம்ம ஹீரோயினோட கழுத்தில் கத்தியை வைக்கிறான். அப்புறம் நான் வந்து இவளை விடணுன்னா நீ இதில் சைன் போடுன்னு சொல்லிட்டு 2 ஃபாரமே கொடுக்குறா, சொத்தெல்லாம் அவனுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இருக்கிறப்போ நம்ம ஹீரோவும் சைன் பண்ணி தூக்கி போட்டுடுறான். நம்ம ஹீரோயினையுமே அவன் விட்டுடுறான். அப்புறம் அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறப்ப பார்த்தா ஆளுகள்லாம் அடிக்க வந்துடுறாங்க. நம்ம ஹீரோக்கும் செமையாக அடி வருது. அப்புறம் ஹீரோயின் மேலே சேரையுமே அடிச்சிடுறாங்க. அது ஹீரோ மேலே அடிக்க போனது நம்ம ஹீரோயின் போய் தடுத்துடுறா. ஸோ 2 பேருக்கும் செம அடிபட்டுருது. பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. நம்ம ஹீரோவோட அப்பா வந்து பேசிகிட்டு இருக்காரு. அவர் சொல்கிறாரு, நல்ல வேளை நீ போய் அந்த சேர் அடியை வந்து வாங்கின, இல்லைனா அவனுக்கு என்ன ஆயிருக்குன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோயின் கேட்குறா இப்போ அவனுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போது அவன் ஓகே தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போது அங்கே பார்த்தா கரெக்டாக டாக்டர் வந்துடுறாரு. ஓ மிஸ்டர், நீங்களும் இங்கே இருக்கீங்களா, சரி ஓகே, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதா, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோயினுக்கும் ஹாப்பி ஆயிடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோவும் அங்கே வந்துடுறான். இப்போ நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்போது ஹீரோவுமே சரி ஓகே நீ நல்லா இருக்க, அப்புறம் டாக்டர் ஏதோ சொன்னாங்களாமே நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியாமேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்போது அவளுமே ஆமான்னு சொல்கிறா. அப்புறம் ஆனால் உங்கள் அப்பாவுக்கு இதில் சம்மந்தம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், அவருக்கு இது பிடிக்கலன்னு நினைக்கிறேன், இதை எப்படி நீ வளர்க்க முடியும், நீ இன்னுமே சின்ன பையனாக தான் இருக்க, உனக்கு டேட் ஆகிற அளவுக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்போது அங்கேருந்து வெளியே அவங்க அப்பா வந்துட்டு நீ இதை பற்றிலாம் கவலைப்படாத, என்னோட பேரனை தூக்கி கொஞ்சறதுக்கு தான் நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் இவங்களுக்கு சரியானதும் 2 பேருக்குமே மேரேஜ்மே நடந்துடுது. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினோட அம்மா வராங்க. அப்போ ஹீரோயின் பார்த்துட்டு இப்போ எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறா. அப்போது திரும்பவுமே அவங்க முதல்ல இருந்து நம்ம ஹீரோ விடுறதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஹீரோயின் இந்த டைம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. அப்போ அவங்க அம்மா கடைசியாக ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அவளோட கிஃப்ட் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கா. அங்கே பார்த்தா அந்த ரிப்பனுக்கு மேலே ஒரு ரிங் இருக்குது. அந்த ரிங்கை பார்த்ததுமே ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசித்து பார்க்குறா. அது பார்த்தா நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கால, 7 இயர்ஸ்க்கு ஒருத்தவனை லவ் பண்ணான்னு சொல்லிட்டு. ஸோ அவனோடது அவன்கிட்ட கொடுத்தது தான் போல். அதை பார்த்ததுமே அவனோட ஞாபகம் வந்துடுது. அப்புறம் அவன் இறந்து போனப்போவுமே அந்த ரிங் போட்டு தான் இறந்து போயிருக்கான். அப்போது ஹீரோயினுக்கே ரொம்ப ஷாக்காக இருக்குது. அப்புறம் வேகமாக அந்த ரிப்பனை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து கிஃப்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதில் பார்த்தா ஒரு லெட்டர் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஜியோ பை ஹாப்பி மேரிட் லைஃப், அப்புறம் நான் திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ்மே எழுதியிருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஃபீலிங் ஆயிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சீரீஸ் சூப்பராக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்கள் எல்லாருக்கும் இது கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறந்துடாமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.